நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே கிடைக்கும். அண்ட் தென் ஷார்ட்ஸா குடுப்பேன். ஒரு கால் குடுக்குறேன் அப்படின்னா, என்ன ரீசனால பை ஆகுது, என்ன ரீசனால செல் ஆகுது அப்படிங்கிறத நீங்க ஓவர்வியூவா தெரிஞ்சுக்க முடியும். இன் டெப்த்தா நீங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், ட்ரேட்ஸ் எடுக்கணும் லைவ் அக்கவுண்ட்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ விஐபி சேனல் ஜாயின் பண்ணது மூலமா உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடிங் அண்ட் தென் கிவ்வே இருக்கும். அண்ட் தென் டெய்லி ட்ரேடிங் சார்ட்ஸ் அண்ட் தென் வீடியோ இருக்கும். அண்ட் தென் அக்யூரேட்டா 7 to 10 கால்ஸுமே நம்ம வந்து வீக்லி ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து கன்டினியூஸா ஹிட் ஆயிருந்துச்சு. பட் நோ வொரிஸ் வி கேன் ரெக்கவர் இன் திஸ் வீக். சரிங்களா? அண்ட் தென் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ரொம்பவே வாலடைலா இருக்கு. அண்ட் தென் எந்த டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரியும். அண்ட் தென் விஐபி சேனல் நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்றேன். ஆக்டால ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு எல்லா சர்வீசஸுமே வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே நமக்கு அஷ்யூர்டா கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற Amazon, Swiggyல இருந்து நீங்க ட்ரேடிங் ரேட்டா பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து ப்ளூபெர்க்கு, WSJ சேனல்ஸ் வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எசென்ஷியல் திங் எல்லாமே இருக்கு. எல்லாமே வாங்கிக்கலாம். அட் த சேம் டைம் டெபாசிட்ஸ் பொறுத்தவரைக்கும் சரி, வித்ட்ராவல்ஸ் பொறுத்தளவுக்கும் சரி, நமக்கு எந்த இடத்துலயுமே ஸ்டக் ஆகல. கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் செக்யூரா வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதனால உங்களுக்கு எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழேயே என்னோட ஃபோன் நம்பர் குடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருப்பேன். மறக்காம என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம்லயும் அவைலபிளா தான் இருக்கும். வாட்ஸ்அப்லயும் அவைலபிளா இருக்கும். ஏன் ஈவன் நீங்க ஃபோன் கால் பண்ணா கூட எந்த டைம் நம்ம அவைலபிளா இருப்போம். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். கோல்டோட டீட்டெயில்டு டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் தென் உங்களுக்கு கால்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நான் ப்ரீவியஸா சொன்ன மாரியே நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆச்சு. நெறைய பேர் வந்து பை எடுத்துட்டு ஆவரேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஆஃப் ஆயிருந்துச்சு. நம்மளோட கிளையண்ட்ஸோட நெறைய பேரோட அக்கவுண்ட் கூட ஸ்கொயர் ஆஃப் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா, ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் இல்ல. அண்ட் தென் எமோஷனல் கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்தளவுக்கு என்னோட வியூல நீங்க லாஸ் ஆனதுக்கு ரீசன். சரிங்களா? ஸோ அப்போ கோல்டு வந்து இந்த வீக் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு நல்ல ஒரு டெப்த் ஆக போகுது. எங்கெங்க பை எடுக்கணும், எங்க செல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லப் போறேன். அண்ட் தென் வழக்கம் போல சொல்றது தான், எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி, ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிட்டா, மார்க்கெட் அடுத்து எந்த லெவல்ல போய் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே தெளிவா தெரியும். ஸோ அப்போ நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படிங்கிறத கிளியரா டிரா பண்ணலாம். ஒரு சப்போர்ட்ட பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடத்துல நமக்கு 3076 அப்படிங்கிற ஜோன மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ஒரு பிரேக் குடுத்துருக்கு. இங்க மட்டும் தான் பிரேக் குடுத்தான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்டையுமே மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 1, 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அத நம்ம வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படின்னா 3057 இருந்து 3060 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 3050 டூ 3055 இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. இதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல 3075ல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கு. ஸோ அது வந்து நம்மளோட பாடி அத கால்குலேட் பண்ணாம, நமக்கு ப்ரீவியஸ் லாஸ்ட் 4 ஹவர் கேண்டிலோட பிக் ஜோன நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2வா எடுத்துக்கலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. ரைட். இதுக்கு மேலயும் போகணும் அப்படின்னா, மார்க்கெட் அதிகபட்சமா ஒரு நியூ ஆல் டைம் ஹை கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நம்ம செல் போறதுனால, நெக்ஸ்ட் அடுத்த கட்டமான ஸ்டாப் லாஸ் வைக்கிறதா இருந்தா 3100 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன். ரைட்டா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் 1 டிராப் பண்ணியாச்சு. ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 3087. அண்ட் தென் கீழ சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா,
லாஸ்ட் வீக் 2 முறை மார்க்கெட் வந்து 3017, 16 வரைக்கும் வந்துட்டு என்னாச்சு மார்க்கெட் கிளியரா ஒரு டேக் ஆஃப் ஆச்சு. அப்போ இது நம்மளோட சப்போர்ட் 1. இதுக்கு கீழேயும் மார்க்கெட் போகும் பட்சத்தில் 3001 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். இது நம்மளோட சப்போர்ட் 2. பட் இன்டெப்த் லாங் ரேலியாக கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு கீழே வந்து 3880 வரைக்கும் போகும். பட் கன்ஃபார்ம்டு டார்கெட்டாக ஒரு 3980 வரைக்கும் போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. ஸோ அதை கிளியராக நம்ம இதில் மென்ஷன் பண்ணிட்டோம். ரைட்டு, நம்ம எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிட்டா மட்டுமே தெளிவாக இருக்கும். ரைட்டா, இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. ரெசிஸ்டன்ஸ் 1 அது R1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதோட நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. அதுக்கு மேலே இருக்கிறது நம்மளோட விக் ஏரியா அப்படிங்கிறதுனால ஸ்டாப் லாஸ் ஜோனாக அதை வச்சுருக்கேன். அதை லாஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இது நம்மளோட சப்போர்ட்டு S1 வீக்லி லோ சப்போர்ட் S1 அண்ட் அது வந்து வீக்லி லோவும் கூட. வீக்லி லோ அது கீழேயும் போச்சு அப்படின்னா நமக்கு S2வா 3000 வரைக்கும் போகும். 3000 வரைக்கும் போச்சு அப்படின்னா அது கீழே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து S2ன்னு வச்சுக்கலாம். S2 அது வந்து மந்த்லி லோ, மந்த்லி இல்லை 2 வீக்ஸ் மந்த்லி லோ. ஸோ S2னே மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன ஆகும்னா லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இதை ஒபே பண்ணாமல் கீழே பிரேக் பண்ணுற ஜோன். ரைட்டா, இப்போ கிளியராக மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போது மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா 2980, பை ஆச்சு அப்படின்னா 3100. இது என்னோட ரேஞ்சு. சரிங்களா, அடுத்த வாரத்தில் இந்த ஜோன் டு இந்த ஜோன் வரைக்கும் தான் மார்க்கெட் ஃப்ளெக்சிபிளாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. இப்போது நான் ப்ரொஜெக்ஷன் என்ன கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னகட்டி ட்ரெண்ட் லைனை வந்து கண்டிப்பாக ட்ரா பண்ணணும். சரிங்களா, ஸோ ட்ரெண்ட் லைனை வந்து கிளியராக லோ எங்கே இருக்குது 2835. இங்கேருந்து நம்ம ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணுறோம். எங்கே கனெக்டிங் பாயிண்ட்டு 3881. ஸோ இங்கேருந்து கனெக்ட் ஆகி ஒரு லாங் ரேலியாக மார்க்கெட் போகுது. ரைட்டா, ரைட், இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன் கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். 4 ஹவர் அப் ட்ரெண்ட் லைன். சரியா, கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிட்டோம் 4 ஹவர் அப் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத. இப்போது என்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஏன் ஃபால் ஆச்சு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். முதல் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு மேஜராக ஒரு 3088 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணிச்சு. ஸோ லேட்டராக 3059 அப்படிங்கிற ஜோனையும் பிரேக் பண்ணிச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டேலே நமக்கு சுமார் ஒரு 1000 பிப்ஸ் அப்படிங்கிறது மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அப்படி என்ன அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கலில் நடந்த டேக்ஸ் இம்போசஸை பேஸ் பண்ணி தான். ஸோ எல்லாமே வந்து யூஎஸ் எக்கனாமிக்கு ஆப்போசிட்டாக நடந்ததுனால இந்த அளவுக்கு ஒரு ஃபால் ஆகியிருக்கு. ஸோ டிஎக்ஸை பொறுத்தளவுக்கும் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் சைன் கொடுத்துருக்கு. அட் லாஸ்ட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக ஒரு புல்லிஷ் கேண்டிலாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் ரீசன். அப்போ நம்மளோட வியூ என்ன, இந்த வாரத்தில் என்ன வியூ அப்படின்னு கேட்டோம்னா மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு செல் ஆக போகுது. எங்கே இருந்து செல் ஆக போகுது அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் தெளிவாக போடுறேன். ஷார்ட் 3058 இதிலிருந்து 3062 அப்படிங்கிற ஜோன் போயிட்டு
மார்க்கெட் ஃபால் ஆகும். அதுக்கு முதல் இம்மீடியட் டார்கெட்டா நமக்கு 3038 அண்ட் தென் லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 3016 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் டார்கெட்டு. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 3000 அதுக்கப்புறம் 2980 அப்படிங்கிறது அடுத்த டார்கெட் ப்ரைஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அந்த கேண்டிலோட ஹையில் நம்ம 3087 தான் வைக்கணும். பட் விக்கி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால 3100 ரவுண்ட் ஃபிகராக 3100 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக இருக்குது. ரைட்டா? அப்போது மார்க்கெட் இந்த இடத்துலேருந்தே பொத்தக்கடின்னு கீழே விழுந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகி 3062 அப்படிங்கிற ஜோன் போயிட்டு தான் ஃபர்தராக ஃபால் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஏன் டேக் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிற ரீசனை தெளிவாக பார்த்துக்கலாம். இங்கே வந்து நம்மளோட மேஜரான என்ன ஜோன் இருக்குது? சப்போர்ட் ப்ளஸ் நம்மளோட ட்ரெண்ட் லைன் இருக்குது. மேஜர் சப்போர்ட் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் இந்த ஜோனில் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் என்ன இருக்குது? ஒரு கிளியரான ஒரு டேக் ஆஃப் எடுத்திருக்கு. இங்கே இடத்துல மேலே போகிறதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இந்த இடத்துக்கு ஏன் வரணும் அப்படின்னா பிரேக் அவுட் பண்ண ஜோன் என்ன பண்ணணும்? மார்க்கெட்டு ரீடெஸ்ட் பண்ணணும். ஸோ ரீடெஸ்ட் த பிரேக்டு ஜோன். ரீடெஸ்டிங் பிரேக்டு ஜோன். ரைட். ஸோ ரீடெஸ்ட் பண்ண ஜோன் என்ன ஆகணும்? மார்க்கெட்டு கிளியராக ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். சரிங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ரீசன். ரைட்டா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கு ரீசன் வந்து 4 ஓவர் ட்ரெண்ட் ஒபே பண்ணுது ப்ளஸ் பிரேக் அவுட் பண்ண ஜோன் ரீடெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம். இப்போது 3062 போனதும் ஏன் ஃபால் ஆகணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் பொறுத்தளவுக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஆயிருக்கு. அதனோட க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா அதோட 50% ரீட்ரேஸ்மெண்ட் கூட வைக்காதனால இது ஒரு நல்ல ஒரு பையிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போது இந்த ஜோனில் என்ன நடக்கும் அப்படின்னா லிக்விடிட்டி அப்படிங்கிறது நடக்கும். ஸோ மார்க்கெட் இந்த ஜோன் போயிட்டு அகெயின் என்ன ஆகும்? ஒரு ஃபால் ஆகும். ஸோ லிக்விடேட் கலெக்ஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். லிக்விடிட்டி கலெக்ஷன். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்னா மார்க்கெட் உடனே மேலே போயிட்டு உடனே ஒரு ஃபால் ஆகும். ஸோ அதுதான் இங்கே சிம்பிளாக நடக்கும். சரிங்களா? அப்போது நம்ம இந்த புல்லிஷ் கேண்டிலை கணக்கில் எடுத்துக்கவே வேண்டாம். டபுளில் இந்த சிங்கிள் கேண்டில் பாருங்கள். ஒரு பியரிஷ் செட்டப் கேண்டில் தெளிவாக கொடுத்துருக்கு. பியரிஷ் ப்ரெஷர் நம்ம வந்து இங்கே வாட்ச் பண்ண முடியுது. பியரிஷ் மொமெண்டம் இஸ் வந்து நமக்கு இங்கே நல்லா கிடச்சிருக்கு. ஸோ லேட்டராக டபுளில் பார்க்கும்போது ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப்பும் விழுந்திருக்கு. அதையும் கூட மென்ஷன் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பியரிஷ் ஸ்பின்னிங் டாப்பும் விழுந்திருக்கு. பியரிஷ் ஸ்பின்னிங் டாப்பும் இந்த இடத்துல வந்து விழுந்திருக்கு. ரைட்டா? ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு இதுதான் ரீசன் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில். பட் என்ன பொறுத்தளவுக்கு நம்ம வந்து மேஜராக என்ன ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் தான் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதை வாட்ச் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். 4 ஹவரில் இந்த ரீசன். சரிங்களா? அப்போ டே டைம் ஃப்ரேமில் அதோட வியூ என்ன? இதுதான் நம்மளோட டே டைம் ஃப்ரேமில் நம்மளோட வியூ. ரைட்டா? ஸோ இப்போ என்ன நடக்க போகுது? சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸில் பார்க்கும்போது ஒரு பியரிஷ் மொராபோசன் கூட சொல்லிக்கலாம். இல்லை ஒரு செல்லிங் மொமெண்டம் ஹியூஜாக எதிர்பார்க்கலாம். செல்லிங் மொமெண்டம் கேப்சர்ட் இந்த இடத்துல. அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டிலை விட்டுருங்க. நெக்ஸ்ட் கேண்டில் இதை பாருங்க. என்ன இருக்கு? ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. பியரிஷ் ஸ்பின்னிங்
டாப் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, மார்க்கெட் வந்து ஃபர்தரா ஒரு செல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு அப்படிங்கிறத இத நம்ம ரொம்பவே தெளிவா பார்க்க முடியுது. அப்போ நான் சொன்ன மாதிரியே தான் பார்த்தோம்னா, இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் பண்ண ரீடெஸ்ட் பண்ணிட்டு முதல் டார்கெட் பிரைஸா நமக்கு 3115 லேட்டரா ஒரு லைட்டா ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணி ஒரு 3042 அப்படின்னு ஜோன் போயிட்டு மார்க்கெட் என்ன ஆக போகுது? நல்லா ஒரு ஃபால் ஆக போகுது. ஸோ இதுதான் நமக்கு வந்து அப்கமிங் டேஸ்ல நடக்க போற மூவ்மெண்ட். ரைட்டா? இது XAUSD கோல்டோட வீக்லி ப்ரொஜெக்ஷன். அண்ட் தென் இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட நெக் லைன பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக். ஸோ இப்படி சொல்லிட்டே இருந்தா நெறைய காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் தென் இன்னொரு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்த்தாச்சு, டபுள்ல பார்த்தாச்சு, ட்ரிபிள்லயும் பார்க்கறதுக்கு கன்ஃபர்மேஷன் இல்ல. பட் லைக்வைஸ் சார்ட் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு. கிளியரா இது நம்மளோட நெக் லைன பிரேக் பண்ண ஜோனா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு ரொம்ப தெளிவா ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்? பிரேக் அவுட் பண்ண ஜோன் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த லெவல்ல வந்து மேஜர் சப்போர்ட் இருக்கிறனால ஒரு டேக் ஆஃபே அகைன் ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகும். ரைட்டா? ஸோ இது வந்து XAUSDயோட டெக்னிக்கல் அனலைசிஸ். XAUUSD வீக்லி செல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவா உங்களுக்கு வந்து பதிவு பண்றேன். ரைட்டா? ரைட். கிளியரா நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு? இதில மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ டெக்னிக்கலா முடிச்சாச்சு. ஃபண்டமெண்டலா அடுத்து கோல்டு என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். ரைட்டா? அப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸு. ஸ்டாப் லாஸ். இது நம்மளோட டார்கெட் பிரைஸ் 1, TP1. இது நம்மளோட TP2. ரைட்டா? கிளியரா வந்து டார்கெட் பிரைஸ் என்ன, TP2 என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம். இது நம்மளோட என்ட்ரி ஜோன். ரைட். தெளிவா மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ஃபண்டமெண்டலா என்ன ரீசனால ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவா இப்போ வாட்ச் பண்ணிடலாம். கேப்சர் பண்ணியாச்சா? ரைட். அப்போ கோல்டு ஃபால் ஆகணும் அப்படின்னா DXY என்ன ஆகணும்? கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகணுமா இல்லையா? கண்டிப்பா புல்லிஷ் தான் ஆகணும். அப்போ DXY என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதே மாதிரி ஒரு புல்லிஷ் ஆயிருக்கா? ஸோ இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணியிருக்கு. அப்போ ஃபர்தரா மார்க்கெட் எங்கே போகும்? இந்த ஜோன் போகும். ஸோ அப்போ DXY வந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்கு. நம்ம லாஸ்ட் ஒரு நல்ல ஒரு பையிங் மொமெண்டையும் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அப்போ மார்க்கெட் DXY ஒரு 3104 போகும்போது நம்ம கோல்டு என்ன ஆகும்னா, ஃபர்தரா நமக்கு ஒரு நல்ல ஒரு செல்லிங்கை எதிர்பார்க்க முடியும். ரைட்டா? அண்ட் தென் லேட்டரா ஃபண்டமெண்டல் ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் செல். ரைட். முதல் ரீசன் என்ன அப்படின்னா, வர்ற ஏப்ரல் 10ல இருந்து சைனா வந்து 34% வந்து டாக்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க US குட்ஸ் மேல. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஸோ அப்போ என்ன ஆகும்? யுஎஸ்ல இருந்து ஒரு பொருள் மேனுஃபேக்சர் ஆகியோ ஏதோ ஒன்று செல்லிங் போகுது அப்படின்னா 34% அப்படிங்கிறது டாக்ஸ் இம்போஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்? யுஎஸ் எக்கனாமிக்கு ரொம்பவே ட்ராப் அப்படிங்கிறதுனால கோல்டோட ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, யுஎஸ்ல வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது. மேனுஃபேக்சரிங் வந்து இல்ல. நோ. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, குட்ஸை வந்து வாங்கி அசெம்பிள் பண்ணி அனுப்புவாங்க. ஃபார் லைக்வைஸ் ஆப்பிள் குட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சைனாலேருந்து வந்து கலிஃபோர்னியாவில் இம்போர்ட் ஆகி அப்போ வந்து ரீசேல் ஆகும். ஸோ அப்போ அவங்ககிட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட்டே இல்ல. அப்போ அவங்க வாங்குற குட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க? அதுக்குமே 37% வந்து டாக்ஸ் இருக்கு.
ஸோ இப்போ ஓவரால் டாக்ஸ் பார்த்தோம்னாலே, அவங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் இது ஒரு 35, 70 ஆல்மோஸ்ட் ஒரு 77% அப்படிங்கிற டாக்ஸ் இம்போஸே ஆயிடுது. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு ட்ராபேக். அண்ட் தென் 3வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, அன்சர்டனிட்டி இருக்கு. கோல்டுல வந்து ஒரு ட்ரம்ப் பேசின விஷயத்தினால டாக்ஸ் இம்போஸ் பண்ண அன்சர்டனிட்டி இருக்கு. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேட் வாருமே போயிட்டு இருக்கு. ஸோ பிரிக்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரிக்ஸ் மாநாடு இருக்கு பார்த்தீங்களா? அவங்க வந்து நாங்க வந்து அல்டர்னேட் கரன்சி அல்டர்னேட்டிவ் கரன்சி நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம். ராதர் தென் USD. அப்ப என்ன ஆகும்? அப்ப USDயோட டிமாண்ட் கம்மியாகும்போது, கோல்டு US எக்கனாமிக் எல்லாமே ஃபால் ஆகி, கோல்டு வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு டெப்த் ஆகி ஃபால் ஆகுறது தான் ரொம்பவே சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அண்ட் தென் லாஸ்ட் வீக் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வெட்னஸ்டே நமக்கு வந்து கேண்டில் ஒரு புல்லிஷ் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ஒரு 3167 வரைக்கும் புல்லிஷ் ஆச்சு. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் பேசின பேச்சுவார்த்தைகள் மட்டுமே தான் தவிர, மத்தபடி டெக்னிக்கலா கோல்டு வந்து நல்லாவே ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. ஸோ இந்தந்த ரீசனால தான் கோல்டு வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஃபர்தரா ஃபால் தான் ஆகும். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு நல்ல ஒரு டிப்புக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. டார்கெட் பிரைஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பாசிட்டிவா எர்ன் பண்ண முடியும். ஸோ அகைன் சொல்றேன். உங்களுக்கு எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னா, WhatsAppலயும் அவைலபிளா இருக்கேன். Telegramல அவைலபிளா இருக்கேன். நீங்க எந்த டைம்லனாலும் கூப்பிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ், அடுத்த ஒரு நல்ல தகவல், அடுத்த ஒரு லைவ்ல உங்கள சந்திக்கும் வரை, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிப்சன். நன்றி, வணக்கம்.